ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காடை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 காடை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. தேவையான அளவு உப்பு இருக்குது. இது வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பாதி எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். நம்ம இதை வச்சு நம்ம காடை ஃப்ரை எப்படி செய்யணும் பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம காடை எடுத்து சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். தயிர் எடுத்து சேர்த்துக்கிறோம். சிக்கன் 65 பொடி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிரட்டி விடுங்க. நல்லா எல்லா காடையிலையும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், நல்லா மசாலா சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரையும் மைதா மாவையும் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம மைதா மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் பிரட்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுக்கிடுவோம். எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அதையும் நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டிட்டு இப்போது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம், லைட்டாக ஆட் பண்ணுங்கள் போதும். ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொரிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். தனித்தனியாக எடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம பிரட்டி விடும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் பிரட்டி விடலாம். இல்லைன்னா சட்டியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மிச்சம் இருக்கிற காடையை நெக்ஸ்ட் ரவுண்ட் போடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் பிரட்டி விடலாம். ஒன்று ஒன்றா பிரட்டி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அழகாக வெந்திருக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ மிச்சம் இருக்கிற காடையெல்லாம் எடுத்து வச்சுருவோம். நம்ம ஏற்கனவே பொரிச்ச மாதிரி இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ இது வேறு பிளேட்டில் எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.